ஸ்கூட்டி கூட சேர்ந்து ஓட்ட பந்தயோட வாசப்படியிலே வச்சு என்ஃபீல்ட கீழே போற புல்தரையிலே 8 போட்டு பழக நம்ம அக்கா கைப்பட்டதும் ஸ்கூட்டியை ராக்கெட் மாதிரி பறக்கன்னு பைக் ஓட்டும் போது நம்ம சிங்க பெண்கள் செஞ்ச முரட்டு காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்த வீடியோ பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாதாரண பெண்கள் தான் பைக்கை உக்காந்துட்டு ஓட்டுவாங்க. ஆனா நம்ம சிங்க பெண்கள் இப்படி ஓடிக்கிட்டே ஓட்டுவாங்க. இவங்க பயங்கரமான சிங்க பெண்ணா இருப்பாங்க. பைக் கூட இப்படி ரன்னிங் ரேஸ் வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பைக்ல எப்படியாவது ஒரு லாங் டிரைவ் போயே ஆகணும்னு நம்ம அக்கா ஒரு முடிவோட வண்டியை எடுத்தாங்க. அப்படி போனவங்க போற வழியில இப்படி பச்சை பசேல் புல்லு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு இறங்கி படுத்துட்டாங்க. அவங்களாச்சும் பரவாயில்ல, புல்லுலதான் படுத்தாங்க. ஆனா இவங்களா பாருங்க, கைப்புள்ள இன்னும் அமுத்திக்கிட்டு இருக்க. தூக்கத்தை அடக்க முடியாம இப்படி கத்தந்தரையிலே இறங்கி படுத்துட்டாங்க. இவங்க பெரிய பைலட்டா வந்திருக்க வேண்டியவங்க பாருங்க, பைக்கை எவ்வளவு அழகா லேண்ட் பண்ணாங்களா. உன்னால என்ன பண்ண முடியுமா? பெரிய பெரிய பைலட் கூட பிளைட்டை இந்த அளவுக்கு ஸ்மூத்தா லேண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பைக்கை அந்த அளவுக்கு ஸ்மூத்தா லேண்ட் பண்ணிட்டாங்க. என்னப்பா பைக்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டுறீங்க? இப்போ பாருங்க, கை வச்சதும் பைக் எப்படி பறக்குதா. நம்ம அக்காவோட கை உண்மையாவே ராசியான கைதான். பைக் மேல கை வச்சதும் பைக் சும்மா பறந்துடுச்சு. நம்ம சிங்க பெண்களோட கையில இவ்வளவு பவர் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க கை பட்டதும் வண்டி சும்மா புல்லட் ட்ரெயின் மாதிரி இப்படி சீறி பாஞ்சிருச்சு. தைரியமா என்ன நம்பி வைக்காரு, உனக்கு இன்னைக்கு சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொன்னாங்க. அத கேட்டு நம்பி வைக்காந்த நம்ம அண்ணனுக்கு இப்படி வண்டியை கொண்டு போய் முள்ளு பதர்ல வச்சு பாதாள சொர்க்கத்தை காட்டிட்டாங்க. ஐயோ டே, அவன் தான் அன்னைக்கு பெரிய வேலை வார்த்து போயிட்டா. தாத்தா, நான் மட்டும் பைக் ஓட்டினா சும்மா BMW கார் மாதிரி ஷேக்கே இல்லாம ஓட்டுவேன். என்னம்மா சொல்ற? பைக்கே BMW கார் மாதிரி ஓட்டுவியா? எங்க எனக்கு ஒரு முறை ஓட்டி காட்டு பாப்பா. அவ்வளவுதானா தாத்தா? இப்போ பாருங்க, உங்க பேலியே ஓட்டி காட்டுறேன். அடி பாவி, ரோட்ல ஓட்ட சொன்னா இப்படி என் மேலேயே ஒட்டி என்ன முடிச்சு விட பாத்துட்டியே. இங்க பைக்ல வேகமா வந்த ஒரு ஜோடி கடைசியில இப்படி சேர வேண்டிய இடத்துல கரெக்டா வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த குப்பை தொட்டிய அவங்க வீடுன்னு நினைச்சு வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டாங்க போல. கடைசியில உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது அவங்க வீடு இல்லைன்னு தெரிஞ்சு இப்படி இறங்கி வந்துட்டாங்க. இவங்க RTO ஆபீஸ்க்கு 8 போட்டு காட்டதான் வண்டியை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி போனவங்க ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணிட்டு போவோமே, இங்கேயே 8 போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மாதிரி 8 போட்டா கண்டிப்பா இவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிடும். இங்க சிங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. நம்ம சிங்க பெண்கள் தனியா இருந்தாலே ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்க. இப்படி ஒன்று கூடி இருந்தா சம்பவம் பண்ணாமையா விட்டுருவாங்க. சாதாரண பெண்கள் தான் ரோட்ல பைக்கை ஓட்டுவாங்க. ஆனா இவங்கள மாதிரி சிங்க பெண்ணெல்லாம் இப்படி காட்டிலேயே ஓட்டுவாங்க. வரை வண்டியை விடவில்லை. இப்படி மாசா பைக் ஓட்ட சிங்க பெண் ஒருத்தங்க காட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதோ காட்டுல இருந்த சிங்கம், புலி, யானையெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கோம். அண்ணே, எனக்குள்ள ஒரு மேஜிக் பவர் இருக்குண்ணே. அப்படி என்னப்பா மேஜிக் பவர் இருக்கு? இப்ப பாருங்க, உங்களை எப்படி பறக்க வைக்கிறேன்னா. என்ன எப்படிப்பா பறக்க வைப்ப? இதோ இப்படிதான். எனக்குன்னே வந்துருங்களா?
ஏன் இந்த சரசம் பண்றாங்க உங்களை பற்றி சிவன் ஏன் நின்றுட்டு இருந்தா நம்ம அண்ணனை சும்மா இப்படி சூப்பர்மேன் மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க. மச்சான் இந்த வண்டியை இப்படி ஓட்டக்கூடாதுடா. அப்படியா? அப்புறம் வேற எப்படி ஓட்டணும்? இதோ இப்படி ஓட்டணும். சாம்பார் ஆர்ப்பு எனக்கு. ஏண்டா வண்டி ஓட்டா சொல்லித்தரேன்னு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியே என்ன கவுத்து புட்டியாடா. சாரி மச்சான், அடுத்த ரவுண்ட் உனக்கு நல்லா ஓட்ட சொல்லித்தரேன். எது அடுத்த ரவுண்டா? என்னப்பா இந்த வண்டி டபுள்ஸ் போகுமா? டபுள்ஸா? ட்ரிபிள்ஸே போகும். நீ ஏறி உக்காந்து இப்ப எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு. ட்ரிபிள்ஸ் போகும்னு பார்த்தா இப்படி டயர் மட்டும் கலந்து தனியா ஓடுது. பயங்கர அட்வான்ஸ் ஆன வண்டியா இருக்கும் போல. இது வரைக்கும் மனுஷங்க கதைகளி ஆடி பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு வண்டி கதைகளி ஆடி பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. இப்படி நம்ம அண்ணனா உட்கார வச்சுக்கிட்டே நடு ரோட்ல சும்மா கதைகளி ஆடிக்கிட்டே போகுது இந்த வண்டி. இங்க வண்டியில வந்துகிட்டு இருந்தா நம்ம அண்ணன் இந்த வண்டியை எங்கடா பார்க் பண்றதுன்னு பார்க்கிங்க்கு யாரும் தேடிக்கிட்டே இருந்தாரு. இவரு கடைசியில அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு இடம் கிடைக்கவும் கொண்டு வந்து வண்டியை இப்படி சூப்பரா பார்க் பண்ணிட்டாரு. நீ உக்காரு மாப்பிள்ள, உன் கால் தரையில படாம நான் கூட்டிட்டு போறேன். ஒரு அசிங்க கால தரையில பட விடக்கூடாதுன்னு நினைச்சு இப்படி வண்டியை நொறுக்கி போட்டானே. இங்க ஒருத்தர் புது பைக் வாங்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு வண்டியை அழுங்காம குலுங்காம ஓட்டு வரேன்னு பார்த்தா வாங்கின உடனே இப்படி வீலிங் பண்ணிதான் வண்டியை வெளியவே கொண்டு வராரு. நம்ம பையன் இந்த பைக்கை வெறும் பைக் மாதிரி யூஸ் பண்ணல, கால் டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க ஒரே நேரத்துல எத்தனை பேரை ஏத்திட்டு போறானா. நம்ம பையனை பத்தி எந்த சிங்கிள் பையன் சாபம் விட்டான்னு தெரியல. கரெக்டா இப்படி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். சாப்பாட்டை சுட சுட டெலிவரி பண்ணணும்னு இங்க இவரோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சாப்பாட்டை இப்படி பேக்ல வச்சு அந்த பேக்கை ரோட்ல போட்டு தேய்ச்சிட்டே போறாரு. இப்படி சாப்பாட்டா ரோட்ல போட்டு தேய்ச்சிட்டே போறதால இந்த சாப்பாட்டா கொண்டு போய் டெலிவரி பண்ணும் போதே சாப்பாடு சும்மா சுட சுட இருக்கும். இங்க நம்ம சிங்கப்பெண்ணுக்கு இருக்க டிரைவிங் ஸ்கில்லா பாருங்க. எப்படி ஒன்னொன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்களா. இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு பேசாம இவங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல் நடத்தலாம். அந்த அளவுக்கு டிரைவிங் நாலேஜோட இருக்காங்க. அவ்வளவுக்கு ஸ்கூட்டி ரொம்ப தூரம் ஓடினதால டயர்டா இருக்கும்னு இங்க ஒரு 2 சிங்க பெண்களோட நல்ல உள்ளத்தை பாருங்க. ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு இப்படி ரோட்டுக்கு ஒரு ஓரமா ஸ்கூட்டியை படுக்க போட்டு வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனால கொஞ்சம் மாற்று மழை வீடு. ஸ்கூட்டி மேலேயே இறக்கப்படுற ஒரு நல்ல உள்ளம் இந்த உலகத்திலேயே நம்ம சிங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சரி ரெஸ்ட் எடுத்தது போதும், வா கிளம்பலான்னு இப்படி படுத்துட்டு இருந்த ஸ்கூட்டியை எழுப்பி நிக்க வச்சு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. இங்க நம்ம பசங்களா பாருங்க எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி அதான் விளாக் எடுத்துட்டு இருக்காங்களா. இது நானே, என் ஃப்ரெண்டு, இது என் தம்பி, இது எங்க அண்ணன், இது எங்க காரு. கதங்கப்பன் தாமரை படங்கு தலைமுழுக. இதான் நம்ம பசங்க இவ்வளவு சீரியஸான விஷயத்தையும் இப்படி ஜாலியா விளாக் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த பைக்கை ஏமாத்தி வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க போல. கோச்சிக்கிட்டு பாருங்க வீட்டுக்குள்ளேயே இப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி ரோட்ல போய் சம்பவமா பண்றீங்கன்னு நம்ம சிங்கப்பெண் கிட்ட இருந்த பைக்கா பாருங்க நம்ம பசங்க இப்படி பறிமுதல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம சிங்கப்பெண்ண பாருங்க இப்படி அவங்களோட திறமைய காட்டி நம்ம பசங்களை விரட்டி விட்டாங்க. நம்ம தலை அஜித் கூடவே போட்டி போடுற அளவுக்கு பயங்கரமான ரேசர் இவங்க. அவர்